வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்னைக்கு நம்ம அம்மாவின் சமையல்ல சண்டே ஸ்பெஷலா நம்ம கோழி லெக் பிரியாணி செய்ய போறோங்க. அது எப்படி செய்யறதுன்னா எல்லாத்தையுமே மசாலாலாம் அரைச்சி வச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பூண்டு, இஞ்சி, 2 ஏலக்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு டம்ளருங்க. இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சூடாயின் இருக்கு. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். இப்போது நான் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸுங்களை போட்டிருக்கேன், பிரியாணியில் விதவிதமாக போட்டிருக்கேன். நீங்கள் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களன்னா தெரியும். இன்றைக்கி செய்கிறது நம்ம ஒரு வித்தியாசமான பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்படியே வதங்கட்டும். நல்ல கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கின்னு இருக்கு. ரெண்டு கறிவேப்பிலையை நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கலாம்.
தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கம்பி. இப்போ நான் வந்து 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வந்து 4 லெக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. அப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸு அரிசி எடுத்துக்கினேன். 4 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கலாம். நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வேகணுங்க இது. அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சின்னு இருக்கு, கலந்து விடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ அரிசி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே இருக்குது இதில். தூவிட்டோம். இப்போது பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிடலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம தம் பிரியாணி, கோழி லெக் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஆமாங்க, நம்ம லெக் பிரியாணி, கோழி லெக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆமாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு.